வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் 18. வாங்க கதைக்குள்ள போவோம். மித்ரா ஒற்றை புருவத்தை உயர்த்திய வண்ணம் சுமித்ராவை இன்னும் என்ன எனும் விதமாய் சலிப்பாய் ஒரு பார்வை பார்த்தாள். அவள் பார்வை கண்ட சிறியவளோ வார்த்தைகளின் கனமறியாது சிதறிவிட்டிருந்தாள். ஹே, நீ இங்கே என்ன பண்ற? இங்க உனக்கு என்ன வேலை? மரியாதையே இல்லாம கதவை திறந்துட்டு உள்ள வர. ஏதாவது வேலையா வந்திருந்தா வெளியே போய் வெயிட் பண்ணு. எனக்கு டைம் இருந்தா பேசலாம். ஹே, நான் சொல்லிட்டே இருக்கேன், இங்கே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க. அதான் சொல்றேன்ல, வெளியில போ. எதிரில் நிற்பவள் தன்னை காட்டிடும் பெரியவள் என்ற எண்ணம் கூட இல்லாது அவள் வரம்பு மீறி பேசிக்கொண்டே செல்ல தன் அக்கா வந்திருக்கும் செய்தி அறிந்து வேறு தளத்தில் இருந்த ஹரி அவசரமாய் அவளை காண கேபின் நோக்கி வந்தான். வந்தவன் அவசரமாய் அவள் கேபின் கதவை திறக்க அவன் காதில் விழுந்தது என்னவோ சுமித்ராவின் வெளியில போ எனும் வார்த்தைதான். அவளின் கோப வார்த்தை பார்த்தவன் யாரை வெளியில போக சொல்கிறாள் என அவன் மறுபுறம் பார்த்தவன் அதிர்ந்து போனான். மறுபுறம் நின்றது அவன் தமக்கை அல்லவோ. சுமியை கோபமாய் உறுத்து விழித்தவன் பட்டென சுமித்ரா என ஒரு அதட்டல் போட்டான். அதில் அவள் இதழ் சொல்ல துணித்த அடுத்த வார்த்தை இதழுக்குள்ளேயே புதிந்து போனது. எதற்கு இந்த கோபமும் அதட்டலும் என அவள் புரியாது முடிக்க மித்ரா சலிப்பாய் இருவிரல் கொண்டு நெற்றியை தடவிக்கொண்டவள் அவளவன் காரணம் சுமித்ரா மேல் காட்ட முடியாத கோபத்தை அவள் தம்பியிடம் ஆற்றாமையை வெளிக்காட்டினாள். குட் ஆஃப்டர்நூன் சார், நான் உள்ள வந்துட்டேன், வரலாம்ல? இல்ல வெளியில தான் நிக்கணுமா? தெளிவா சொல்லிடுங்க, கிளம்பி போயிடுறேன். அதான் உங்க பிஏ வெளியில போன்னு சொல்லிட்டாங்களே என்றால் அடக்கப்பட்ட கோபத்துடன். நீண்ட நாள் பின் அவன் தமக்கையை காணும் நாள் இப்படி அமைய வேண்டும். மன்னிப்பை வேண்டும் விதமாய் முகம் சுருங்கி 2 அவள் கைப்பிடித்து கொண்டவன், அக்கா சாரிக்கா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ யாருன்னு தெரியாம பேசிட்டா என்றான் இறைஞ்சுதலாய். தம்பி அவனின் அம்முகம் காண விரும்பாதவள் ஒரு புன்னகையை இதழில் சூடி அன்பாய் அவன் தலைமுடி அழைத்து விட்டாள். ஓகே, மன்னிச்சிட்டேன், நான் உள்ள வெயிட் பண்றேன், அண்ணா வந்ததும் வா என கூறி மித்ரா உள்ளே செல்ல திரும்ப இப்போது மீண்டும் சுமித்ரா பேசினாள். இத்தனை நேரம் என்னது இவங்க அக்காவா என அதிர்ச்சியில் இருந்தவள் அதையே வாய்வழி கேட்டும் விட்டாள். சார், இவ உங்க அக்காவா? பெண் அவளின் இந்த மரியாதையற்ற விளிம்பில் ஹரி கண்ணில் கனல் கொண்டு அவளை உறுத்து விழித்தான். வார்த்தைகள் அவன் வாய்மொழி அழுத்தமாய் வந்தது. மரியாதை. அவன் பார்வையிலும் அந்த ஒற்றை சொல் கொண்டிருந்த அழுத்தத்திலும் உடல் அதிர அச்சம் கொண்டவள் பட்டண வாயை மூடிக்கொண்டாள். சாரி கேளு என்றான். குரல் மட்டுமல்ல, உடலும் இறுகி. ஹரியின் கோபம் கண்டு மெதுவாய் அவன் கரம் பிடித்து அழுத்தியவள், ஹரி விடு, வா உள்ள போலாம் என கூறி உள்ளே செல்ல மீண்டும் சுமித்ராவை நோக்கி ஒரு கண்டனை பார்வை வீசியவன், போ, வெளியில போய் வெயிட் பண்ணு என கூறி அவன் தமக்கை பின் சென்று விட்டான். சுமித்ரா தன் மனம் கவர்ந்தவனிடம் திட்டு வாங்க மித்ரா தான் காரணம் என எண்ணிக்கொண்டவள் போகும் அவளை முறைத்து கொண்டே வெளியேறினாள். இதுவரை சுமித்ராவிடம் யாரும் இத்தனை கடுமை காட்டியதில்லை. இப்படி அடுத்தவர் பேச்சில் அவள் அச்சம் கொண்டதும் இல்லை. அப்படியொரு நிலையில் என்றுமே அவள் குடும்பம் அவளை நிறுத்தியதில்லை. அவளிடம் காண்பிக்கப்பட்ட முதல் கடுமைக்கு சொந்தக்காரன் ஹரிஹரன். அவனுக்கும் அவளை பிடிக்கும், நிரம்ப பிடிக்கும். அதன் காரணம் அவன் தமக்கையை அவள் அவமதிப்பதை அவன் விரும்பவில்லை. மனம் கவர்ந்தவனின் இந்த கடுமை பெண்ணவளுக்கு கண்ணீரை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் கொடுக்கவில்லை. பதிலாக அவன் தமக்கை மீது கோபத்தை தான் கொடுத்தது. அறைக்கு வெளியே விரல் நகங்களை கடித்து கொண்டு கோபத்தில் இருந்தவளுக்கு அப்போதுதான் ஒரு விஷயம் சிந்தையில் உதித்தது. அது மித்ரா பற்றி. அவள் வீட்டில் கூறியதும் இன்று அவள் ஹரியின் தமக்கையாய் இருப்பதும் தான். சிந்தை உதித்தது கண்டு கொண்டாள். அத்தனை யோசிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இருக்கவில்லை. மித்ரா பொய் கூறிய உண்மையை அறிய எதிராளியை வீழ்த்தும் ஒரு வழி கிடைத்ததும் விரைவாய் அங்கிருந்து புறப்பட்டாள். புது வேலையில் இன்று முதல் நாள் இப்படி எதுவும் அவள் சிந்தையில் இல்லை. அவள் சிந்தை முழுதும் இன்று இப்போது ஹரியால் அவளிடம் காட்டப்பட்ட கடுமை அவள் வீட்டில் மித்ராவிடமும் காட்டப்பட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நிறைந்திருந்தது. மனம் கொண்ட எண்ணத்தை நினைவாக்க விரைவாய் இல்லம் நோக்கி புறப்பட்டாள். மித்ரா அவள் கேபினில் பெரிய ஜன்னல் வழி சுமித்ரா கம்பெனி விட்டு வெளியேறுவதை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். இப்போது கூட அவள் முகத்தில் அதே சலிப்புதான். இந்த பெண் எதையும் புரிந்து கொள்ளவே மாட்டாளா எனும் சலிப்பு. அவள் நடையின் வேகமே அவள் செய்ய போகும் காரியம் சொல்ல இருவிரல் கொண்டு அழுத்தமாய் இருமுறை நெற்றியை தேய்த்து கொண்டாள். பெண் அவள் கொண்ட இந்த பயணத்தில் அவளவன் இல்லை என்றால் இப்போது மனம் கொள்ளும் சிறு கவலை கூட அவளிடம் இருந்திருக்காது. ஆனால் இப்போது அவளவனிடம்
அவள் உண்மை சொல்லவில்லையே. அவள் சொல்லாமல் வேறொருவர் வாய்வழி உண்மை அறிந்தால் எப்படி நடந்து கொள்வான்? உள்ளம் கொண்ட சிந்தனை பட்டண இதயத்தில் ஒரு வழியை தந்து சென்றது. எப்போதும் கலங்காத பெண்ணவள் கலங்கி தடுமாறி நின்றாள். இது அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கான பயமல்ல. என்றேனும் ஒரு நாள் இந்த நாளை அவள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அது இன்றாய் இருப்பதில் அவளுக்கு பிரச்சனை ஒன்றுமில்லை. ஆனால் இது அவனிடம் உண்மை சொல்ல தாமதம் காட்டியதன் தவிப்பு. தவிப்பு கொண்ட உள்ளத்தின் விளைவாய் கைகள் அவள் ஜீன்ஸ் பாக்கெட்டில் இருந்த மொபைலில் வெளியில் எடுத்தது. விரல்கள் தன்போல் சர்வாவின் எண்ணெய் அழுத்தி காதிற்கு கொடுத்தது. அந்த புறம் அழைப்பு ஏற்பட்டதும் சர்வாவின் குரல் அவசரமாய் வந்தது. கண்ணம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? அவன் பதட்டம் பெண்ணவளுக்கு பதட்டம் கொடுக்க, என்னாச்சுப்பா, ஏதாவது பிரச்சனையா என்றாள் இவளும் அவசரமாய். தெரியலடா, சுமிதான் கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொன்னா. ஏதோ முக்கியமான விஷயமா? என்னன்னு கேட்டேன், அதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. அதான் அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். விஷயம் கேட்டதும் பெண்ணவள் பதட்டம் வந்த வேகத்திலேயே தணிந்து போனது. கூடவே கால் கட்டாகல, அவ கட் பண்ணிட்டான்னு சொல்லுங்க என மனம் உள்ளுக்குள் சலித்து கொண்டது. அதற்குள் மீண்டும் அந்த புறம் இருந்து அவசரமாய் கேள்வி. கண்ணம்மா, என்ன விஷயண்டா, சீக்கிரம் சொல்லுங்க. இப்போது அவளுக்கு அதிகமாய் தயக்கம் வந்தது. அவள் தாமதம் அவனை கோபம் கொள்ள செய்யும் என்றுணர்ந்தவள் விரைவாய் அவனிடம் விஷயத்தை சொல்ல துடித்தாள். ஈஸ்வர் என்ற ஒற்ற வார்த்தையில் உள்ளம் கொண்ட மொத்த தவிப்பையும் கொட்டிவிட்டாள். பெண்ணவளின் இந்த ஒற்றை தவிப்பான அழைப்பில் அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த ஆண் அவனின் விரைவான நடையின் ஓசை நின்று போனது. இப்போது தங்கையின் அவசரம் கூட விடுத்து நிதானித்தான். இதுவரை கேட்டிராத அவன் கண்ணம்மாவின் குரல். மனம் ஓர் நொடியில் ஏதேதோ எண்ணிக்கொண்டிருக்க அதற்கான பதில் அவளிடமிருந்தே வந்தது. ஈஸ்வர், சுமித்ரா என்னை பத்தி பேசத்தான் இப்ப அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இந்த செய்தியில் மனம் ஓரம் எஞ்சி நின்ற பதட்டமும் காணாமல் போனது. நிதானத்துடன் யோசனையும் வந்து சேர்ந்து கொண்டது. கண்ணம்மா, என்னாச்சுடா? நம்ம விஷயம் சுமிக்கு தெரிஞ்சிடுச்சா என்ன? அவள் தவிப்பு கண்டு அவன் யோசனை இப்படித்தான் சென்றது. இந்த யோசனையும் அடுத்து வந்த அவள் பதிலில் தொலைந்து போனது. நான் இப்போ SM சாஃப்ட்வேர் சொல்யூஷனில் தான் இருக்கேன்ப்பா. அவன் யாழ் ஏன் சுமித்ரா பணியில் சேர்ந்த கம்பெனிக்கு செல்ல வேண்டும்? மனம் கொண்ட யோசனையை வார்த்தையாய் கேட்டும் விட்டான். அங்கே எதுக்குடா வெளியில போறேன்னு சொன்னீங்க? இங்கே தான்ப்பா. இப்போ கிளம்பி இங்கே வரீங்களா? நான் பேசணும். கண்ணம்மா, ஏதாவது பிரச்சனையாடா? இல்லைப்பா, பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே வரீங்களா? மனம் ஏதோ பெரிதாய் வரப்போகிறது என அடித்து கூறியது. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என முடிவுடன் வரேண்டா என்ற சொல்லுடன் உரையாடல் முடிக்கப்பட்டு இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. சில நிமிடங்கள் இலக்கின்றி கண்ணாடி வழி வெளிவரித்திருந்தவள் ஆழ பெருமூச்சுடன் திரும்பினாள். அங்கோ அவளை விட்டு ஈரடி தள்ளி அவள் தம்பி கை கட்டி அவன் தமக்கையே பார்த்திருந்தான். அவள் பின்னால் நின்ற ஹரியை பார்த்தவள் அவன் பார்வையை கொண்டே அறிந்து கொண்டாள். அவள் பேசியதையெல்லாம் அவன் கேட்டுவிட்டான் என்று. வாயை குவித்து காற்றை ஊதி தள்ளினாள். புருவங்கள் சுருங்க வாய் விட்டே புலம்பினாள். இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சேனோ தெரியலடா. வேறு சமயமாய் இருந்திருந்தால் இந்நேரம் மித்ராவின் இந்த புலம்பலை கேட்டு ஹரி சிரித்திருப்பான். ஆனால் இப்போது சிரிக்கவில்லை. அவன் சிரிக்கும் நிலையிலும் இல்லை. மித்ராவின் பேச்சை முழுதாய் கேட்டவனுக்கு ஏதோ அவள் கூறும் ஈஸ்வர் அவன் தமக்கையை அவனிடமிருந்து பறித்து கொள்வது போல் ஒரு எண்ணம். மனம் கொண்ட இந்த எண்ணம் அவனை பிடிவாத குழந்தையை மாற்றியது. என் அக்காவை யாருக்கும் தரமாட்டேன் எனும் பாச பிடிவாதம். அவன் இறுக்கம் கண்டவள், டே என்னடா என சலிப்பாய் வினவ அவனோ நிலை மாறவில்லை. நீ கெஞ்சி பேசி இன்னைக்கு தான் அக்கா பார்க்குறேன். எனக்கு ஏதோ அவங்க உன்னை ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கு. இதில் நீ அவங்க மட்டும்தான்னு உறுதியாக இருக்க. வெளிப்படையாக சொல்கிறேன், உன் ஈஸ்வர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சோர்வாய் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தவள் அழுத்தமாய் தலைமுடிகளை பின்னால் தள்ளினாள். ஹரி, அப்படியெல்லாம் இல்லடா, அவங்க ரொம்ப நல்லவங்க. இப்போ வர சொல்லியிருக்கேன், பாரு, நீயே புரிஞ்சுக்குவ. அப்புறம் இது கெஞ்சறதில்ல ஹரி, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுடா. நீயே புரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. அவர்கள் உரையாடல் முற்றுப்பெறும் முன்னே சரண் அங்கு வந்து சேர்ந்தான். கதவு திறக்கும் ஓசையில் இருவர் பேச்சும் நின்று போனது. உள்ளே நுழைந்தவன் கண்களில் விழுந்தது என்னவோ அவன் செல்ல அம்முவின் கவலை தோய்ந்த முகம்தான். நேராக அவன் செல்ல அம்முவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். அவள் உள்ளம் கொண்ட வேதனை உணர்ந்தவன் போல் இதமாய் அவள் தலை வருடி கொடுத்தான். தமையன் அவன் வருகையில் மேலும் கேள்விகள் பிறக்கப் போகிறது என எதிர்பார்த்தவளுக்கு இந்த ஆறுதலான செய்கையில் இமை அணை உடைத்து கண்ணீரின் பிரவாகம். அண்ணா என்ற மெல்லிய அழைப்புடன் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். மென்மையாய் அவள் தலை கோதியவன்
அம்மு என்னடா என்று பரிவாய், நீங்க ஏன்னா என்கிட்ட எதுவுமே கேட்கல? அண்ணாக்கு இப்ப எங்க என்ன நடந்ததுன்னு எதுவும் தெரியலடா. ஆனா என் அம்மா முகம் அவ்வளவு கவலையா இருக்கு. அப்ப நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு என் அம்மு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவளுக்கு நான் இருக்கேன்டா. அப்புறம் எதுக்கு இந்த கவலை? வழிந்த கண்ணீரை அழுந்த துடைத்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தாள். இன்னுமே அவன் தமக்கை மீதிருந்த அழுத்தமான பார்வையை மாற்றாது, நீங்க இப்படி செல்லம் கொடுக்கறதால தானா இப்போ நாம சொல்றத கேட்காம அக்கா இப்படி அடம் பிடிக்கிறா. ஹரி, கொஞ்சம் சும்மா இரு, நான் அம்முக்கிட்ட பேசுறேன். என்ன பேச போறீங்க? முதல்ல இதை கேளுங்க என சுமித்ரா பற்றி அதன் பின் அவள் உரையாடல் என்னும் அனைத்தையும் கூறினான். சுமி, அந்த பொண்ணு இவளுக்கு முதலியே தெரிஞ்சிருக்கு. இதுல அவசரமா கால் பண்ணி அவர் இங்க வர சொல்றா. எனக்கு சத்தியமா இவ என்ன பண்றா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எதுவுமே புரியல. சில நொடிகள் மௌனமாய் சிந்தனையில் கழித்த சரண், அம்மோ சுமித்ரா, இந்த பொண்ணு இப்போ நீங்க இருக்கிற வீட்டுல இருக்க பொண்ணு இல்ல. அவள் இருக்கும் இடம் அவள் அண்ணன் அறிந்து கொண்டதில் அவளுக்கு ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இன்று வரும்போதே அவள் இதை எதிர்பார்த்ததுதான். ஆக அவர் கேள்வியில் அவளிடம் நிதானம்தான், அதிர்ச்சியெல்லாம் ஹரியிடம்தான். அக்கா, அப்ப நீ மிஸ்டர் வேதாச்சலம் வீட்டில் தான் இருக்கியா? அவன் அதிர்வான கேள்விக்கு தமக்கே அவளின் சிறு ஆம் எனும் தலையசைப்பு. அதற்கு மேல் ஹரி எதுவும் பேசவில்லை. கோபம் கூடியதே அன்றி குறையவில்லை. அவன் கோபத்தை அறிந்தவளும் இப்போது அதை குறிக்க நினைக்கவில்லை. ஏதோ ஒரு முடிவுடன் எழுந்து கொண்டவள், அண்ணா, அவங்கள வர சொல்லியிருக்கேன். நான் முக்கியமா பேசணும். பேசிட்டு வரேன், அப்புறம் பேசலாம். நமக்கு நிறைய டைம் இருக்கு. ஏன்னா இனி நம்ம வீட்டில் தான் நான் இருக்க போறேன். மித்ராவின் இனிமேல் நம் வீட்டில்தான் என்ற வார்த்தைகளில் ஹரிக்கு மனதோரம் மெல்லியதாய் ஒரு சந்தோஷம். அவன் முகபாவனைகளை கண்டு கொண்டிருந்தவள் அதை பார்த்ததும் பாராமல், அவங்க கூட பேசிட்டு வரேன்னா, நம்ம வீட்டில் போய் பேசலாம் என்றாள். பேசிட்டு வாங்கடா அம்மோ, அண்ணாவும் உங்க கூட நிறைய பேச வேண்டியிருக்கு. அது எதை பற்றி என அறிந்ததுமே சிறு தலையசைப்புடன் அண்ணன் தன் ஆசைக்கு மறுப்பு சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கையுடனும் அங்கிருந்து நகர்ந்தாள். தமையன் அவனும் என் அம்மு சொன்னால் கேட்டுக்கொள்வாள் என்ற நம்பிக்கையில் அவள் மனம் கவர்ந்தவனை சந்திக்க அனுமதித்தான். மித்ரா அவர்கள் கம்பெனி வாசலிலேயே அவள் ஈஸ்வருக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அவளை அதிக நேரம் காக்க வைக்காமல் சற்று நேரத்திலேயே சர்வாவும் அங்கு வந்து சேர்ந்தான். சர்வா அந்த பெரிய இரும்பு கதவுகளை தாண்டி உள்ளே நுழையும் போதே வாசலில் தவிப்பாய் நின்றிருந்த மித்ராவை பார்த்து விட்டான். வண்டியை அதற்குரிய இடத்தில் நிறுத்திவிட்டு விரைவாய் அவள் அருகில் நெருங்கினான். அவனின் ஒவ்வொரு அடிக்கும் அவள் தவிப்பு கூடியதே அன்றி குறையவில்லை. விரைவாய் அவன் அவளை நெருங்க கைத்தொடும் நெருக்கம் வந்ததும் கேள்வி வந்தது, என்னாச்சியால்? ஏன் இங்க இருக்க? நமக்கு இங்க என்ன வேலை? கைத்தொடும் தூரத்தில் இருந்த அவன் கைகளை எட்டி பிடித்து கொண்டாள். சொல்றேன்பா, உள்ள போலாம் வாங்க என அவள் முன்னால் நடக்க மனம் கொண்ட யோசனைகள் தீராதவனாய் அவனும் அவள் பின்னே சென்றான். அங்கு தனியாய் அவள் ஓய்விற்காக ஒதுங்கியிருந்த அறைக்கு அவனை அழைத்துச் சென்றாள். செல்லும் வழியில் மித்ராக்கு கிடைத்த மரியாதையையும் இவ்விடத்தில் அவள் உடல் மொழி சொல்லும் உரிமையையும் சர்வாக்கு உண்மையை கணக்கிட போதுமாய் இருந்தது. சுற்றத்தை கண்களால் அலசியவாறே மூளையின் கணக்கீடுகளை உள்ளுக்குள் சேமித்து கொண்டே அவளை பின்தொடர்ந்தான். அறைக்குள் அவனுக்காக இருக்கையை காண்பித்தவள் அவன் எதிரில் அமர்ந்து கொண்டாள். இதழில் சிறு புன்னகை சூடிக்கொண்டவன், சொல்லுங்க மிஸ் மித்ராலினி, என்ன விஷயம் என்றான். சர்வாவின் மித்ராலினி என்ற அழைப்பில் மொத்தமாய் முகத்தை சுளித்தவள் அவன் அழைத்த மித்ராலினியாகவே கோபமாய் பதில் தந்தாள். சாரி, ஆனா அதுக்காக இங்க வந்ததும் சட்டென உங்க யாழ் மித்ராலினி ஆகிட்டால்ல. கேட்ட மன்னிப்பிலும் கொண்ட கோபம் எஞ்சி நின்றது. புன்னகை சூடிய அவன் முகம் தீவிரமாய் மாற, இப்போ இந்த மன்னிப்பு எதுக்குன்னு கூட இன்னும் நீ சொல்லலையே யாழ். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு யாழ், நாம வீட்டுக்கு போகணும். சுமி வெயிட் பண்ணிட்டு இருப்பா என்றான். பெண்ணவள் மனதில் இனம் புரியா ஒரு வழி. கலங்க துடித்த கண்களை இமை சிமிட்டி அடக்கி கொண்டாள். அவளுக்கு அவளே சொல்லி கொண்டாள், இது நீ எடுத்த முடிவு மித்ரா. இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ கடந்து வந்துதான் ஆகணும். பி பிரேவ் மித்ரா, யூ கேன். மூளையில் உற்சாக குரல் மனதில் தைரியத்தை விதைத்தது. ஆழ மூச்செடுத்து தன்னை தயார்படுத்தி கொண்டவள் அவன் இல்லம் வந்த சேர்ந்த கதையை கூற ஆரம்பித்தாள். ஈஸ்வர், நான் உங்க வீட்டுக்கு வர சொன்ன எல்லாமும் பொய் தான். என் அப்பா சீனிவாசன், அம்மா சாரதா. அப்பா பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோ இந்த கம்பெனி கூட எங்களோடது தான். அண்ணா ஹரிச்சரன் டாக்டர், ஹரிஹரன் என் தம்பி. நான் பிறந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பிறந்தவன். இப்போ அவன்தான் அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நான் என் 13 வயசுலேயே லண்டன் போயிட்டேன். அப்புறம் படிப்பு வேலை எல்லாமே அங்கே தான் அண்ணா கூட. உங்ககிட்ட உங்கள் குடும்பத்துக்கு சொன்னது எல்லாம் பொய் தான்.
கூறி சிறு இடைவெளி விட்டவள் அவனவன் முன் கண்ணீர் அடக்கும் திறன் அற்றவளாய் கண்கள் கலங்க, ஆனா இதுவும் கூட பொய்தான் என்றாள். கண் கலங்க முகம் வெளிரி இதழ் கடித்து வெடித்து வரும் அழுகையை அவள் அடக்கிக் கொண்டிருந்த விதம் சர்வாவை வெகுவாய் அசைத்து பார்த்தது. அதற்கு மேல் அவளில் அந்நிலை பொறுக்காதவன் வேகமாய் அவள் அருகில் வந்தான். ஒரு கை பெண்ணவளை ஆதரவாய் தோளுடன் அணைத்து கொள்ள, மறுகை அவள் முகம் பற்றி வயிற்றுடன் புதைத்து கொண்டான். அதற்காகவே காத்திருந்தவள் போல் அவனை இடையுடன் கட்டி கொண்டு மேலும் அவனில் புதைந்தாள். அவன் மெய் நனைகையில் உணர்ந்து கொண்டான். அவனவள் கண்ணீர் உகிக்கிறாள் என்று சில நொடிகள் மௌனமாய் பெண்ணவள் கண்ணீரில் கரைய, அழுகை ஓய்ந்ததும் மெதுவாய் அவனில் இருந்து பிரிந்தாள். அவள் தன்னிலை மீண்டும் விட்டாள் என உணர்ந்தவனும் அவளை விடுத்து மீண்டும் சென்று எதிரில் அமர்ந்து கொண்டான். கேட்ட உண்மைகள் அவனில் விதைத்த கோபம் இன்னும் குறையவில்லை. கன்னம் கொண்ட கண்ணீர் தடங்களை அழுந்த துடைத்தவள் உள்ளங்கை கொண்டு முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டாள். மீண்டும் சில நொடிகள் மௌனம், கனமான மௌனம். அவளும் அதை உடைக்கவில்லை. ஏதோ பெரிதாய் வரப்போகிறது என உணர்ந்தவனும் அதை உடைக்க முன்வரவில்லை. மௌனங்கள் உடைத்து மீண்டும் மெதுவாய் இதழ் பிரித்தாள். நான் அவங்க பொண்ணு இல்லை. என் 2 வயசுல ஏதோ ஒரு குப்பை தொட்டியில் கிடைச்சவ தான் நான். இதெல்லாம் எனக்கு தெரியும்னு கூட அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் தான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் தேட ஆரம்பித்தேன். இப்படி இருக்குன்னு நினைக்கல. எப்போவோ எனக்கும் ஹரிக்கும் வைரல் ஃபீவர்னு 2 பேர் பிளட்டும் செக் பண்ண அனுப்பியிருந்தோம். எங்கேயோ ஏதோ மாறிப்போய் எனக்கும் ஹரிக்கும் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுச்சு. என் கைக்கு தான் வந்துச்சு. இல்லைனா இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. மீண்டும் சில நொடிகள் மௌனம். சர்வா எதுவும் பேசவில்லை. பேசும் நிலையிலும் அவன் இல்லை. இன்னும் அவன் இல்லம் வந்த உண்மை காரணம் வரவில்லை. அவளை கூறட்டும் என காத்திருந்தான். அவளும் மௌனம் உடைத்து மீண்டும் பேச ஆரம்பித்தாள். நிறைய தேடினேன். ஏண்டா கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு தேடினேன். அப்பதான் தெரிஞ்சுது, சுமதிக்கும் தாமோதரனுக்கும் பிறந்த முதல் பொண்ணு தான் நான்னு. டெஸ்ட் எடுத்த உறுதியும் படுத்திக்கிட்டேன். நான் வேணான்னு நினைச்சவங்கள தேடி கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன். இன்னும் உங்க அத்தைக்கு தெரியாம ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் அன்னைக்கு தாமோதரன் அப்பா எனக்கு திதி கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்காக மட்டும்தான் வந்தேன். அவங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியும். அதான் அங்க வந்தேன். நான் வேணான்னு முடிவெடுத்த வீட்டுக்கு போக கூட விரும்பல. அதான் உங்க வீடு. வார்த்தைகள் திக்கி திணறி வந்தாலும் அவன் முகம் காணாமல் முழுதாய் சொல்லி முடித்தாள். ஏதோ வரப்போகிறது என்றுதான் நினைத்தான். ஆனால் இப்படி இருக்கும் என்று நினைக்கவில்லை. அவனுக்கும் தெரியும், அத்தைக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை பிறந்து அதன் 2ஆம் வயதில் இறந்து போன கதை. கொண்ட அதிர்வை அவனுக்குள்ளேயே புதைத்து பார்த்திருந்தவன் முதலில் உடைத்தவள் கூட இப்போது இறுகி போயிருந்தாள். உடல் மொழியில் கூட பெரும் இறுக்கம் காண்பித்தாள். மீண்டுமாய் ஒரு மௌனம். இம்முறையும் மித்ராவை மௌனம் உடைத்தாள். ஏதோ ஒரு எண்ணம். தாமோதரன் அப்பாவை பார்க்கணும்னு கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ஊருக்கு போக கொஞ்சமும் பிடிக்கல. அதான் அவர் ஒவ்வொரு மாசமும் உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சே அங்க வந்தேன். தாமோதரன் அப்பாவை பார்க்கறதுக்காக, அவர் கூட பேசுறதுக்காக மட்டும். சர்வாக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இறந்து போனதாய் சொல்லப்பட்ட குழந்தை எப்படி குப்பை தொட்டியில்? அதுவும் அந்த குழந்தையின் சமாதி இன்னும் ஊரில் உண்டு. அப்படி இருக்க உண்மையா என்ன நடந்தது? சர்வாவின் யோசனைகள் இப்படித்தான் சென்றது. அதை தவிர்த்து அவள் பொய் சொல்கிறாளா என அவன் கிஞ்சித்தும் சந்தேகம் கொள்ளவில்லை. அவள் கூறியதை அப்படியே நம்பினான். அவளும் அவனிடம் பொய் கூறவில்லை. அவள் அறிந்தவரை அப்படியே கூறி முடித்தாள். சில நிமிடங்கள் மௌனத்தில் கழிய இருக்கையில் இருந்து எழுந்து கொண்டவள், யாழ் கிளம்பலாம், அங்க எல்லோரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்றான். நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன், இவன் என்ன சொல்கிறான் என அவள் புரியாமல் பார்க்க, சீக்கிரம் சொல்லிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன் என்றவன் எழுந்து சென்றே விட்டான். நான் என்ன இங்க கதையா சொல்லிட்டு இருக்கேன், கேட்டுட்டு எதுவும் சொல்லாம எழுந்து போயிட்டான் என நினைத்தவள் சலிப்பாய் முகத்தை சுளித்து கொண்டே, வீட்டில் அவங்க தங்கச்சி சொல்ல போற கதையை கேட்க ஓடுறாரு சாரு என்றாள் தனக்குத்தானே. இமைகள் மூடி ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டவள், பார்த்துக்கலாம் மித்ரா என அவளுக்கு அவளை தைரியம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். வெளியில் அவளுக்காக காத்திருப்பவனை ஒரு பார்வை பார்த்தவள் அவன் அவளை பார்த்திருப்பதை பார்த்து கொண்டே அவனை கடந்து சென்றாள். நேராக அவள் அண்ணனையும் தம்பியையும் தேடிச் சென்றாள். அங்கு இருவரும் ஆளுக்கு ஒரு புறம் யோசனையில் மூழ்கியிருந்தனர். அண்ணா என அவன் தோள்களில் கை வைத்தாள். திரும்பி பார்த்தவன், என்னடா பேசியாச்சா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா என்றான் இதழில் புன்னகை சூடிக்கொண்டு. இறுக்கமாய் அவன் கைப்பற்றி கொண்டவள், சுமி அங்க வெயிட் பண்றான்னா, அவ மட்டும் இல்ல, அங்க எல்லோருமே இப்ப எனக்காகத்தான் வெயிட் பண்றாங்க. நான் போய் சொல்லிட்டு வரட்டா ப்ளீஸ்? நான் போறேன் என அவள் கூறியிருந்தால் விட்டிருப்பானா என்பது சந்தேகம்தான். ஆனால் அவள் அவன் அனுமதி வேண்டி கெஞ்சி நிற்கும்போது அவனால் மறுக்க முடியவில்லை. இப்போது அவன் அம்முவை அங்கு அனுப்ப கெஞ்சுதலை விரும்பவில்லை. எனினும் அவள் கெஞ்சலை மறுக்க முடியவில்லை.
சரிடா வாங்க, நானே உங்களை கொண்டு போய் விடுறேன். அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போலாம் என்றான். சங்கடமாய் அவனை பார்த்தவள், அண்ணா அது என வாழ்வில் முதல் முறை அவள் அண்ணனிடம் எவ்வாறு சொல்வது என தயங்கி நின்றாள். கவலைப்படாதீங்க அம்மோ, நான் உள்ள வரல, வெளியில தான் வெயிட் பண்ண போறேன். நீங்க போய் சொல்லிட்டு வாங்க என்றான். அவள் தயக்கம் எதற்கு என அவனே கணித்து, இல்லனா அது அவங்க வெளியில வெயிட் பண்றாங்க, சொல்லிட்டு வர சொன்னாங்க என அவள் இழுத்து நிறுத்த, இவ்வளவு நேரம் புன்னகை சூடி நின்ற சரணின் முகம் இறுக்கமாய் மாற, அவள் பற்றியிருந்த அவன் கைகளை மாற்றி அவள் கைகளை இறுக்கமாய் பற்றி கொண்டான். நாம போகலாம் அம்மோ, அவங்கள கிளம்ப சொல்லிடலாம், நீங்க எங்க கூட வாங்க என்றான் உறுதியாய். அவள் மீண்டும் அண்ணா என இழுக்க அழுத்தமான பார்வையுடன் போலாம் அம்மோ என்றவன் ஹரியை பார்த்து, சீக்கிரம் போய் வண்டி எடு என கூறி பற்றிய மித்ராவின் கைகளை விடாமல் இறுக்கி பிடித்த வண்ணம் வெளியேற ஆரம்பித்தான். ஹரி வேகமாய் வண்டி சாவியை எடுத்துக்கொண்டவன் முதலாய் அவசரமாய் அறையில் இருந்து வெளியேறினான். அங்கு வாசலின் அருகில் காத்து நின்ற சர்வாவை பார்த்தவன் அவனை தன் தமக்கையை தன்னிடமிருந்து பிரிக்கும் ராட்சசனாய் உருவப்படுத்தி கொண்டான். அதன் விளைவாய் அவன் முகம் சர்வாவை நோக்கி கோபத்தை வெளிப்படுத்த, ஹரி யாரென்றே அறியாத சர்வாவோ அவனை புரியா பார்வை பார்த்துவிட்டு கண்டு கொள்ளாமல் திரும்பிக் கொண்டான். ஹரியை கண்டு கொள்ளாமல் திரும்பியவனானால் ஒருவன் அவன் யாழின் கையை அழுத்த பற்றி அழைத்து வருவதை பார்த்த பின்னும் கண்டு கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அவர்கள் அவனை நெருங்க அவனும் விரைவாய் அவர்களை நெருங்கினான். அவன் யாழை பிடித்திருந்தவன் இடமோ பெரும் இறுக்கம். அவன் யாழோ அவனையே பார்த்திருந்தாள். அவள் பார்வையில் அத்தனை வழி. விரைவாய் அவர்களை நெருங்கியவன் அவளின் மறுகை பற்றி கொண்டு அவர்களை நிறுத்தினான். சரண் கோபமாய் சர்வாவை பார்த்தவன், கையை விடு என்றான் உருமலாய். மித்ரா அதிர்ந்து அவள் தமையனை பார்த்தாள். இதுவரை கேட்டிராத அவன் குரல். இத்தனை கோபத்தை அவள் இதுவரை சரணிடம் கண்டதில்லை. சரண் எப்போதும் அமைதி, அதுவும் அவன் செயல்கள் நிதானமாய் இருக்கும். கோபத்திலும் மரியாதை இருக்கும். இன்றோ அவன் அம்மு என்று வரும்போது முற்றிலும் மாறியவனாய்த்தான் சரண் இருந்தான். சரணின் கையை விடு என்ற வார்த்தையில் மேலும் மித்ராவின் கைகளை இறுக பற்றி கொண்ட சர்வா அவன் யாழை பார்த்த வண்ணம் வா என்றான். பெண்ணவளுக்கோ என்ன செய்வதென்று புரியா ஒரு புதிர்நிலை. ஒரு புறம் அவள் தமையனாய் அவள் தந்தையானவன், மறுபுறம் அவள் உயிரானவன். இதில் ஒருவர் விடுத்து ஒருவர் பக்கம் போ என்றால் அவளும் என்ன செய்வாள்? அடுத்து என்ன என்று புரியாது குழம்பி நின்றாள். இருவரையும் மாறி மாறி பார்த்தவள் எதுவும் செய்யாது அப்படியே நின்றாள். எந்த பக்கம் சென்றாலும் அதிக இழப்பு அவளுக்குத்தான். சில நொடிகள் கடந்த பின்னும் கூட மூவரும் அசைவதாய் இல்லை. உடலும் மனமும் கொண்ட இறுக்கத்தை தளர்வதாகவும் இல்லை. நொடிகள் நகர இருவரையும் பார்த்தவள், அண்ணா, ஈஸ்வர் என்றால் ஒன்றாய். இருவருமே முறப்பை விடுத்து அவளை பார்க்க அவளின் கண்களோ மனதில் வலிகளால் கலங்கி நின்றது. அதனுடனே கை வலிக்குது என்றால் சோர்வாய். இருவருமே அவளை அப்படி பார்த்ததில்லை. அதிலும் மித்ரா உடல் வலி என அழுதது இல்லை. மிக தைரியமானவள் அவள் இன்று அழுது கொண்டே வலி எனவும் இருவரும் பட்டென அவள் கை விடுத்தனர். அண்ணன் அவன், அம்மு என்னாச்சுடா என ஒருபுறம் பதற, காதல் கொண்டவன், கண்ணம்மா என்னாச்சுடா என அவன் ஒருபுறம் பதறினான்.